வணக்கம். செப்டம்பர் 17ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று சென்செக்ஸ் புது ஹையில் க்ளோஸ் ஆகியிருப்பதாக என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். நேற்று செப்டம்பர் 16ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 8617 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10,252 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 1635 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 10,025 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,271 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 754 கோடி ரூபாய்க்கு. பிஎஸ்சி உடைய ஷேர்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 18% அதிகரிச்சிருக்கு க்ளோசிங் பேசிஸில். புது ரெக்கார்டாயும் பிஎஸ்சி நேற்று எட்டியிருக்கு. ஹெவி வால்யூமும் இருந்திருக்கு. 33 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. சராசரியாக ஆவரேஜ் பார்க்கும்போது 8 லட்சம் ஷேர்ஸாக இருக்குது ஒரு மாதத்திற்கு. நேற்று 33 லட்சம் ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. செபி போனஸ் இஷ்யூ ஆடிய ப்ராசஸை வேகப்படுத்துகிறாங்க. T+2ல் ஷேர்ஸ் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த போனஸ் ஷேர்ஸ் இந்த T+2 அப்படின்றது வந்து T+2 டேஸ். டீன்றது வந்து ரெக்கார்ட் டேட். ஸோ ரெக்கார்ட் டேட்லேருந்து 2 நாட்களுக்குள்ளார அந்த போனஸ் ஷேர்ஸ் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆக வேண்டும் அப்படின்னு செபி புது விதியை கொண்டு வந்திருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. எப்போலேருந்து இது அமல்படுத்துகிறாங்க? அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு யாரெல்லாம் போனஸ் அறிவிக்கிறாங்களோ அவங்களுடைய போனஸ் ஷேர்ஸ் T+2 டேஸில் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகியிருக்க வேண்டும். அந்த T+2 அந்த டீன்றது ரெக்கார்ட் டேட். ரிலையன்ஸ் இன்ஃப்ரா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி வந்து செப்டம்பர் 19ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. குறிப்பாக ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ரிலையன்ஸ் பவர் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. எக்கனாமிக் டைம்ஸில் என்ன தகவல் சொல்லியிருக்கிறாங்கன்னா, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து பேட்டரி ஸ்டோரேஜ் கான்ட்ராக்ட் ரிலையன்ஸ் பவருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது முக்கிய காரணமாக சுட்டி காட்டியிருந்தாங்க. இந்த செய்திக்கு பிறகு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்து செய்தி கொடுத்து ரிலையன்ஸ் பவர் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. இதே செய்திக்கு ரிலையன்ஸ் பவர் பதிலும் கொடுத்துருக்காங்க. என்ன பதில் கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸ் பவர்னா, ஆமாம், அவங்க சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு விண்ணப்பித்து இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அவங்களுக்கு அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வரல. சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து இன்னும் அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்றது உறுதி செய்யலை. அவங்க விண்ணப்பித்து இருக்கிறாங்கன்றது மட்டும் உறுதி செய்திருக்கிறாங்க ரிலையன்ஸ் பவர். ட்ரெண்ட் டாடா நிறுவனம் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிடைத்த தகவல். அவங்க சென்செக்ஸில் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் டிசம்பர் மாதத்தில் சென்செக்ஸ் இண்டெக்ஸுடைய ரீபேலன்சிங் நடக்க இருக்கு. அதில் ட்ரெண்ட்டை உள்ளே கொண்டு வருவாங்க. பஜாஜ் ஃபின்ஸோ வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. யுனைடெட் கிங்டமில் ஜங்க் ஃபுட்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை தடை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பத்திரிகையிலேருந்து கிடைத்த தகவல். இப்போ ஏற்கனவே கேம்பிளிங், ஆல்கஹால் போன்ற விஷயங்களுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில். அதே போல் இப்போ ஜங்க் ஃபுட்ஸ்க்கும் அங்கே தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைகள் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக அவங்கள தூண்டுறாங்க. அதனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை தடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சில உதாரணமும் கொடுத்துருக்குறாங்க. பிஸா, பர்கர், சிப்ஸ், கேண்டி, ஐஸ்கிரீம், சோடாஸ், சீரியல்ஸ், பேக்கரி குட்ஸ், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே தடை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கவனிக்க வேண்டியது, அட்வர்டைஸ்மெண்ட்ஸை தடை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பத்திரிகை செய்தியில். அதானி வில்மர் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். சில தினங்கள் அல்லது சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அதானி மற்றும் வில்மர் இணைந்து நடத்தக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சர் நிறுவனம் இது. 2 பேரும் அவங்களுடைய சில ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதானி என்டர்பிரைசஸ் மற்றும் வில்மர் இன்டர்நேஷனல் அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் மாதத்தில் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. படிப்படியாக விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல் விற்பனை அக்டோபர் மாதத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். கிட்டத்தட்ட 13% ஸ்டேக்கை அவங்க விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அதானி குரூப் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லாம் செய்தி பார்த்துருந்தோம். அதானி குரூப்புக்கு கென்யன் ஏர்போர்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. சில விமான சேவைகள் தடைப்பட்டிருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ என்ன விளக்கம் அதானி குரூப்பில் கொடுத்துருக்குறாங்கன்னா, இந்த செய்தி வந்ததற்கு பிறகு அதானி குரூப் தரப்பில் வெளியிட்ட மாதிரி ஒரு போலியான ப்ரெஸ் ரிலீஸ் சிலர் வெளியிட்டிருக்கிறாங்கன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ப வேண்டாம்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதானி குரூப். குறிப்பாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த போலியான ப்ரெஸ் ரிலீஸ்லன்னா,
கென்யாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக அதானி குரூப்புக்கு வந்து பெரிய அளவில் இழப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியாகி இருந்திருக்கு. இது முற்றிலும் தவறானது, அது போலியானதுன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதானி குரூப். ஷப்பூர்ஜி பாலாஜி குரூப்புடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியான ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐபிஓ குறித்தான அப்டேட் செபி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. 7,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. இந்த ஐபிஓ வழியாக தகவல் கிடைத்தது மின் பத்திரிகையிலிருந்து. ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 1,250 கோடி ரூபாயும், ஆஃபர் ஃபார் சேல் வழியாக, அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் விற்பனை செய்வதன் மூலமாக 5,750 கோடி ரூபாயும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ஜேகே டயர்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. மர்ஜருக்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. கேவெண்டிஷ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் இப்போ ஜேகே டயர்ஸுடன் அவங்க இணைக்கிறாங்க. என்ன ஸ்வாப் ரேஷியோ கொடுக்குறாங்கன்னா 92 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஜேகே டயர்ஸ் உடையது 100 ஷேர்ஸ் கேவெண்டிஷில் வைத்திருந்தா. ரைஸ் ஸ்டாக்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். அதற்கு முக்கிய காரணம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாஸ்மதி ரைஸ்க்கான மினிமம் எக்ஸ்போர்ட் ப்ரைஸை இப்போ நீக்கி இருக்கிறாங்க மத்திய அரசு. $950 ஒரு டன்னுக்கு அதை இப்போ நீக்கி இருக்கிறாங்க. இதனால் ஏற்றுமதி அதிகரிக்கும், விவசாயியுடைய வருவாய் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். எந்தெந்த ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சிலருடைய பேரும் வெளியிட்டிருக்கிறாங்க. கோஹினூர் ஃபுட்ஸ் 20%, எல்டி ஃபுட்ஸ் 9.7%, கேஆர்பிஎல் 7.6%, சமன்லால் சேத்தியா 5.9% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது க்ளோசிங் பேசிஸ்ல இன்ட்ராடேலன்றது என்னால் சரி பார்க்க முடியலைங்க. ஆனால் ஃபுட் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக, குறிப்பாக ரைஸ் ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுடைய ஒரு மருந்துக்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. டிப்ரெஷன் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து புதுச்சேரி ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ். டெலிவரி கம்பெனி கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து. என்ன செய்தி? அவங்க டீம் குளோபல் லாஜிஸ்டிக்ஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்கன்ற செய்தி. ஆமாம், அது உண்மைதான் உறுதி செய்திருக்கிறாங்க டெலிவரி நிறுவனம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இன்வெஸ்டெக் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட்டிங் அப்கிரேடுக்கு பிறகு பை கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 151, தற்போதைய லெவலிருந்து 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கிராஸ் லிமிடெட் அண்மையில் ஐபிஓ முடிஞ்சு லிஸ்டான கம்பெனி. அவங்களுடைய ஷேர்ஸை சொசைட்டி ஜெனரல் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 6,10,000 ஷேர்ஸ். ஒரு ஷேரில் $257.70. இன்சுலேஷன் எனர்ஜி தரப்பு அப்டேட் இருக்குது. ராஜஸ்தானில் அவங்களுடைய புது ஆலை அமைக்க இருக்கிறாங்க. அங்கே பூமி பூஜை நடத்தியிருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியா ஷெல்டர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 7.7 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேரில் $752.35. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க 6.7 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேரில் $752.35. கோல்ட்மேன் சாக்ஸ் ஃபண்ட்ஸும் வாங்கியிருக்கிறாங்க 7.42 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேரில் $752.35. டாரண்ட் பவர் தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனி 64,000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. 2030 இந்த முதலீடு இருக்கும். ரீஇன்வெஸ்ட் 2024 குஜராத்தில் நடைபெற்று வருது. அங்கே தான் அவங்க இதை உறுதி செய்திருக்கிறாங்க. இது வழியாக 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க டாரண்ட் பவர். அது மட்டும் இல்லாமல் குஜராத் அரசுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அங்கே சோலார் விண்ட் அல்லது சோலார் விண்ட் ஹைபிரிட் ப்ராஜெக்ட் அமைக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க டாரண்ட் பவர். சங்வி மூவர்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 27. ஸ்டாக் ஸ்பிளிட்கான பின்னணி $2 இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ $1 மாற்றுறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $1,100. தற்போதைய லெவலிருந்து 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்யும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஆர்த்தி சர்ஃபெக்டன்ஸ் 20% ஷேர் ப்ரைஸும் 3,637% வால்யூம் அதிகரிப்பு. பிஎஸ்சி 18% ஷேர் ப்ரைஸும் 1000% வால்யூம் அதிகரிப்பு. யுனைடெட் பாலிஃபேப் 18% ஷேர் ப்ரைஸ் 8,128% வால்யூம் அதிகரித்தது. பட்டர்ஃப்ளை 12% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது 374% வால்யூம் அதிகரிப்பு. லியூமேக்ஸ் ஆட்டோடெக் 9% ஷேர் ப்ரைஸ் 1,200% வால்யூம். ஆர்கிட் பிளேட் டெக்கர் 9% ஷேர் ப்ரைஸும் 3,400% வால்யூம் அதிகரித்தது. அதானி கிரீன் எனர்ஜி 8% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது 539% வால்யூம் அதிகரிப்பு. சூர்யா ராஷ்னி 8% ஷேர் ப்ரைஸ் 110% வால்யூம். டிக்சன் டெக்னாலஜிஸ் 7% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது 206% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஸ்போர்ட் கிங் இந்தியா 10% விழுந்தது 1000% வால்யூம் அதிகரிப்பு.
KDDL 8% வீழ்ச்சி 152% வால்யூம் அதிகரிப்பு. LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் 6% வீழ்ச்சி 370% வால்யூம் அதிகரிப்பு. 63 மூன்ஸ் டெக்னாலஜிஸ் 5% விழுந்தது 139% அதிகரித்தது வால்யூம். இமாமி 5% வீழ்ச்சி 313% வால்யூம் அதிகரித்தது. வருண் பியூவரேஜஸ் 4% விழுந்தது 189% வால்யூம் அதிகரிப்பு. பஜாஜ் ஃபைனான்ஸ் 3% விழுந்தது 150% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.